இன்னைக்கு காலையில நான் நடந்து வந்துட்டுருந்தேன். இப்ப மழை பெஞ்சுட்டு இருந்தது. ஒரு பேக்கையும், ஒரு கொடையும் வச்சு நடந்து வரும்போது, "இவ்ளோ எனக்கு கஷ்டமா இருக்கு." அப்படின்னு யோசிக்கும்போது, நான் நெனச்சேன், எனக்கே இப்படி இருந்தா, நம்ம குழந்தைங்களுக்கு அது எவ்ளோ டிஃபிகல்ட்டி இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு மோட்டார் பிளானிங், மோட்டார் கோஆர்டினேஷன்ங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? ஸோ, இந்த மாரி ஒரு சீசன்ல இந்த ஒரு ஸ்கில்ல நம்ம வந்து ஒரு லேர்னிங்கா வச்சுக்கலாம். எப்படின்னா, குழந்தைங்க முதுகுல ஒரு பேக்க மாட்டி விட்டுடுங்க. கையில ஒரு கொடைய குடுங்க. வெளியில எங்கேயாவது டெர்ரஸ்லயோ, மொட்டை மாடியிலயோ எங்கேயாவது ஒரு இடத்துல, வெளியில உங்க காம்பவுண்ட சுத்தியோ நடக்க விடுங்க. ஸோ 2யும் வச்சுட்டு அவங்க நடக்கணும். ஸோ அது அடுத்தது அவங்க அத ஈஸியா பண்றாங்கன்னா, நீங்க பக்கத்துல இன்னொரு கொடைய வச்சுண்டு நடங்க. ஸோ உங்கள இடிக்காம, அவங்களோடதையும் புடிச்சுன்னு, உங்களையும் இடிக்காம நடக்கிறது எப்படி? அப்படிங்கிறது ஒரு பிராக்டிஸ் வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாலியா ஆக்கணும்னா, கையில ஒரு கொடை, முதுகுல ஒரு பேகு, கீழ ஒரு பெரிய பந்த போடுங்க. பந்த உதைச்சுண்டே அவங்க நடக்கணும். ஸோ இது பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கள லைஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ்ல அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ல நம்ம கொஞ்சம் யோசிச்சு முன்கூட்டியா ட்ரெய்னிங் குடுத்தோம்னா, குழந்தைங்களுக்கு அடாப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும்.